ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம். நாங்க உங்களுக்கு தர நினைத்தது உற்சாகம், நீங்க எங்களுக்கு தந்தது சந்தோஷம். இந்த வெற்றிகள் தொடர லெட்ஸ் வெல்கம் ஜீ தமிழின் 144 மார்க் கைலிகள் வழங்கும் அட்டகாசம். வாவ், ஃபேண்டாஸ்டிக்கா! இன்றைய அட்டகாசத்துக்கு விளையாட வந்த பிரபலங்கள் 4 பேரு, ரொம்ப பிரபலமானவங்க. சோ லெட்ஸ் வெல்கம் சரிக பத சரிகரி சத பகரிசா சிவரஞ்சனி. Let's welcome Uma. Let's welcome Alva Vasu. దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా చూడుడా చూడుడా యంగ పక్కం చూడుడా. Let's welcome Subhraj. அல்வா அப்படின்ற பேர் எப்படி வந்தது வாசு அவர்களே? அமைதி படைன்னு ஒரு படம் சார். அந்த சத்யராஜ் சார் வந்து கஸ்தூரி எப்படியாவது கெடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ ஒரு நாள் பர்த்டேன்னு சொல்லி ஏமாற்றி உட்கார வச்சுருப்பார் ஒரு இடத்துல. நான் வந்து அபின் வாங்கிட்டு வருவேன். அபின் வாங்கிட்டு வந்தால் அதை வந்து அல்வாக்குள்ளே அவர் வச்சு அந்த பொண்ணுக்கு கொடுத்து அதை கெடுத்து அதுக்கப்புறம் தான் இன்னொரு சத்யராஜ் வருவார். பல குடும்பத்தை கெடுத்துட்டார் சார். அதுல இருந்து தான் அல்வா வாசன் வந்தது. ஆனால் சத்யராஜ் சார் ரொம்ப நாள் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தார், நீங்கள் அபின் தானே வாங்கிட்டு வந்தீங்க, அபின் வாசன் தானே தலைவா வச்சிருக்கணும், எதுக்கு அல்வா வாசன்? இல்லை சார், ஒரு கேட்சிங்காக இருக்கும், அதனால அல்வா வாசன் வச்சுக்கிட்டே. டெஃபினட்டா இது வந்து ஒரு வெரைட்டி நேமா உங்களுக்கு அமைந்திருக்கு. இப்ப திருநெல்வேலியில அல்வா கிடைக்கல. ஆமா, ஃபேண்டாஸ்டிக். 144 மார்க் கைலிகள் வழங்கும் அட்டகாசத்துக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த அட்டகாசம் நிகழ்ச்சியில 4 சுற்று இருக்கு. 3 சுற்று வந்து தனித்தனியா ஒவ்வொரு லட்சத்துக்கு விளையாட போறோம். 4வது சுற்றுக்கு வந்து 2 லட்சத்துக்கு விளையாட போறோம். ஸோ வழக்கமா எல்லா கேம் ஷோலையும் கடைசியில நம்ம காசு வின் பண்ணுவோம். ஆனா நாங்க மட்டும் இந்த அட்டகாசத்துல 5 லட்சம் ஒவ்வொருத்தருக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஸோ காசு காமாட்சி, ப்ளீஸ் கம் வித் கேஷ் 20 lakhs. Fantastic. With 5 lakhs உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அந்த காசு எடுத்துன்னு போகணுன்ற எண்ணம். சார் அப்படியே கொடுத்துருவீங்களா சார்? இல்ல, அதாவது நேர்மையா விளையாடி எடுத்துன்னு போற விளையாடுமா மனம். அவனுக்கு என்ன டவுட்னா, இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் ஜெயிக்க போறது இல்ல, அடுத்த 5 லட்சத்தை கரெக்ட் பண்ணி போயிடுவோம் பாக்குறான். ஒரு நல்ல எண்ணம் தான். நீங்க உங்க சார்பா ஒரு கார் வாங்குவோம். வாங்கலாம், காசு இருந்தா எது வேணும்னு வாங்கலாம். காரும் வாங்கலாம், ரோடுக்கு போற தாரும் வாங்கலாம். காசு இருக்கணும், பட் அது நேர்மையா ஜெயிக்கணும் அப்படின்றது தான் உங்க எண்ணமும் என்னுடைய எண்ணமும். அதுதான் நல்ல கேள்வியா கேளுங்க. ஆமா ஆமா. இதுல வந்துட்டு முதல் சுற்று வந்து கட் பண்ணா தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவேன், தெரிஞ்ச சினிமா தான். அதுல இருந்து 5 கேள்வி, ஒவ்வொரு கேள்விக்கு 20,000 ரூபாய். சோ வின் பண்ணலாம். ரெடியா இருக்கீங்களா? சிவரஞ்சனி, உங்களுக்கான ஸ்டோரி. ஒரு அப்பாவுக்கு பிறந்தாலும் வெவ்வேறு அம்மாக்களுக்கு பிறந்த ஒரு அண்ணன் ஒரு தம்பி. வால்டர் வணங்காமுடி,
கும்பிடுற சாமி. திருடுறதுதான் இவங்களுடைய பரம்பரை தொழில். ஆனா இந்த அண்ணன் தம்பிங்களுக்கு ஒற்றுமை கிடையாது. இப்படி இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் பிடித்த ஒரு நண்பர் அந்த ஊர் ஜமீன் ஹைனஸ். ஹைனஸுக்கும் வால்டருக்கும் நடிப்புல ரொம்ப ஆர்வம் 2 பேருக்கும். அதனால அந்த ஊர்ல நாடகம் எல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. கட் பண்ணா அவன் இவன் சார். கரெக்ட். நல்லா சொல்லுமா. அவன் இவன் சார். அவன் இவன் கரெக்ட். எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க படம்? 1 டைம்ஸ் தான் சார் பார்த்தேன். ஓகே. படத்துக்கு சம்பந்தப்பட்ட 5 கேள்வி, 1 lakh. ரெடியா? ரெடி சார். முதல் கேள்வி, இந்த படத்தின் இசை அமைப்பாளர் யார்? யுவன் சங்கர் ராஜா சார். ரைட் ஆன்சர். ஓகே. இரண்டாவது கேள்வி, இந்த படத்தில் ஹைனஸாக நடித்த நடிகர் யார்? விஷால். டைம் அப். மூன்றாவது கேள்வி, ஆர்யாவின் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? குமரன் சார். ஆ? கும்பிடுற சாமி. ரைட் ஆன்சர். நான்காவது கேள்வி, ஒன்றரை கண்ணாக நடித்த நடிகர் யார்? விஷால். ரைட் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, வால்டருக்கு படத்துல அம்மாவாக நடித்த நடிகை யார்? டைம் அப். ஸோ மிகச்சிறப்பாக ஒரு வாட்டி பார்த்ததுனால ஒரு 2-3 கேரக்டர் மறந்துட்டீங்க. 3 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. படத்துல ஹைனஸாக நடித்த நடிகர் வந்து GM குமார் அவர்கள். 5வது கேள்வி வந்து வால்டருக்கு அம்மாவாக நடித்த நடிகை வந்து அம்பிகா அவர்கள். ஸோ முதல் சுற்றுல 3 கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டு 60,000 வின் பண்ணிருக்கீங்க. கிரேட். நல்லா சரிமா. கலெக்ஷன் காமாட்சி கலெக்ட் 40,000 ஃப்ரம் சிவரஞ்சன். எடுத்துருமா. கொடுப்பாங்களா? அதுக்கு தான் அந்த பொண்ணை வச்சிருக்கீங்களா? ஆமா. ஆகா அம்மா நீ நல்ல பொண்ணு ஆச்சேம்மா, எனக்கு மட்டும் எடுத்துடாத. அதுதான் அவங்க வந்து வெறும் சிரிப்பு தான், ஆமா பேச மாட்டாங்க, காசு மட்டும் எடுப்பாங்க. அதான் நீங்களே பேசுறீங்களா? அப்புறம் சார் நீங்க பாட்டு பாடுங்க சார் எனக்கு. பாடுவோம், பாடுவோம். நீங்க விளையாடின பிறகு பாடுவோம். ஓகே. நீங்க காசு தந்தா. ஓகே. சோ சிவரஞ்சனி அவர்கள் 40,000 எங்களுக்கு தந்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 4,60,000. சோ அடுத்த ஸ்டோரி வந்து உமா அவர்களுக்கு. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்க சார். உங்களுக்கான ஸ்டோரி இதோ. ஓபன் பண்ணா IPS படிச்சுட்டு இருக்கிற கௌதம், காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற அசோக். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது. 2 பேரோட அப்பா ஒரே ஆளா இருந்தாலும் முதல் பொண்டாட்டிக்கு பிறந்தவர் கௌதம், 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவன் தான் அசோக். அதனால எந்த ஒரு விசேஷத்துல கலந்துக்க போனாலும் கௌதம் குடும்பத்துக்கு மரியாதை கிடைக்குது, அசோக் குடும்பத்துக்கு அந்த மரியாதை இல்லை. இந்த காரணத்தினால அசோக் ரொம்ப முருடனா மாறி கௌதமுடன் அடிக்கடிக்கு சண்டை போட்டுட்டே இருப்பார். கட் பண்ணா அக்னி நட்சத்திரம். இங்கதான் நிக்குது நட்சத்திரம். அக்னியா கொதிச்சிட்டீங்களே. சோ 5 கேள்வி 1 lakh வின் பண்ணலாம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்க சார். முதல் கேள்வி, படத்துல அசோவுக்கு ஜோடியாக அறிமுகமான நடிகை யார்? நதியா மேம் சார். நதியா. டைம் அப். இரண்டாவது கேள்வி, இந்த படத்துல அசோகன் தங்கையாக நடித்த நடிகை யார்? தாரன். தாரா. ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, படத்தின் தயாரிப்பாளர் யார்? கிரேட் ப்ரொடியூசர். விஜி வாசு. ஜிவி வாசுங்க சார். ஜிவி வாசு. டைம் அப். டைம் ஆச்சு. வாசுவா. நான்காவது கேள்வி, ஜிவி வாசுலடி. இந்த படத்தின் இயக்குனர் யார்? மணிரத்னம். ரைட் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, கௌதம்க்கு ஜோடியாக நடித்த நடிகை யார்? அமலா. ரைட் ஆன்சர். ஸோ 5 கேள்வி டாட்டான்னு பதில் சொன்னீங்க. சின்ன சின்ன தவறுகள் இருந்தன. அதுல அசோக்கு ஜோடியா அறிமுகமான நடிகை வந்து நிரோஷா அவர்கள். படத்தின் தயாரிப்பாளர் வந்து ஜி வெங்கடேஸ்வரன் அவர்கள், ஜிவி அவர்கள். வாசு எங்க இருந்து வந்தாரு? அப்படியா சார்? அப்போ பாதி தான். ஆமாங்க சார். ஓகே. நீ பாதி நான் பாதி காசு. சோ 3 கேள்விக்கு கரெக்டான பதில்கள் சொல்லி 70,000 ரூபாய் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க உமா. கிரேட். கலெக்ஷன் காமாட்சி கலெக்ட் 30,000 ஃப்ரம் உமா. படம் போச்சு. ஓகே. கொடுக்குது அப்படியே எடுத்துக்கிட்டு போயிருது. 30,000 எங்களுக்கு தந்த பிறகு உமா அக்கவுண்ட்ல 4,70,000. குட். அடுத்த கதை அல்வா வாசு அவர்களுக்கு. ரெடியா? ஓபன் பண்ணா சக்திவேல் கவுண்டர் அந்த ஏரியாவுல ஒரு பெரிய மனிதர். அவங்க பசங்கள்ல படிக்காத பையன்தான் சின்னராசு. படிப்பில்லாதனால அப்பாவோட சேர்ந்து வீட்டுல இருக்கிற எல்லோரும் சின்னராசாவை ஒரு வேலைக்காரனாக பாக்குறாங்க. கட் பண்ணா சின்னராசுக்கு அவனுடைய முறப்பெண்ணு
கௌரியை கல்யாணம் நிச்சயம் செய்ய கௌரிக்கு பிடிக்காதுன்னு, இந்த கல்யாணம் இஷ்டமே இல்லைன்னு தெரிஞ்சு சின்னராசாவே தனக்கு கௌரிய பிடிக்கலன்னு சொல்லி அந்த பழிய தன்மேல் போட்டுக்கிறார். ஒரு நல்ல மனிதன். கட் பண்ணா சூரிய வம்சம். சூரிய வம்சம். So, 5 கேள்வி 1 லட்சம் வெல்லலாம். முதல் கேள்வி, இந்த படத்தின் தயாரித்த நிறுவனத்தின் பேர் என்ன? சூப்பர் குட் பிலிம். ரைட் ஆன்சர். சூப்பர் குட் பிலிம். ரைட் ஆன்சர். படத்தின் இசையமைப்பாளர் யார்? எஸ்.ஏ. ராஜ்குமார். ரைட் ஆன்சர். படத்துல சின்னராசு அம்மாவாக நடித்த நடிகை யார்? ராதிகா. ரைட் ஆன்சர். படத்துல நந்தினியாக நடித்த நடிகை பேர் என்ன? தேவயானி. ரைட் ஆன்சர். 5வது கேள்வி, தன்னுடைய அப்பாவுக்கு நந்தினி செஞ்சு கொடுக்கிற பலகாரத்தின் பேர் என்ன? டைம் அப். அது மட்டும்தான். யோசனை இல்ல. சாப்பிட்ற மேட்டரை விட்டுட்டானே. படம் போச்சு. அடடடா. அல்வா போச்சு. காலையில நம்ம சாப்பிடுற ஐட்டங்கள்னா அது இட்லியா? ஒண்ணு. இன்னொன்னு இருக்கு. சினிமா கம்பெனியில் 5-6 கொடுப்பாங்க. பொங்கல், பூரி, டமாட்டு. எனக்கு தனியாக கவனிக்கிறேன், கொஞ்சமாக ஊதிட்டு போ. நல்லா பண்ணுறான்னு நினைச்சேன். கிளி எடுக்கிற மாதிரியே எடுத்துட்டு போறியா? கப்பு டப்பு. அல்வாவாஸ் அவர்கள் 20,000 எங்களுக்கு தந்த பிறகு உங்க அக்கௌண்ட்ல 4,80,000. நீங்க வந்து ஒண்ணு கொடுத்தா 80,000 கொடுக்கணும். அப்படியே அப்பதான் கணக்கு கரெக்டா இல்ல, அப்படியே இருக்குல்ல, அப்படியே வச்சிருக்கோம்லாங்க. இல்ல, உங்க நம்பிக்கை வந்து வீண் போகாது. கிளீனா கொடுப்பான். நல்லவர். தலைவா, நம்ம யாரு? நான் கரெக்டான கேள்வி தலைவா. ரெடி. ஓகே. ஸ்டோரி சொல்லிடுவா? ஆமா சொல்லுங்க. ஓபன் பண்ணா ஃபாரின்ல படிச்சு வந்த கல்பனா ஹீரோயின் அவளுடைய அப்பாவின் கட்டாயத்தால பட்டிக்காடுல பிறந்து வளர்ந்த முறை மாப்பிள்ளை மூக்கையாவை கல்யாணம் பண்ணுகிறாள். ஆனா இந்த கல்யாணத்துக்கு அவளுடைய அம்மாவுக்கு இஷ்டமில்லை. ஏன்னா அவளுக்கு மூக்கையா என்றாலே பிடிக்காது. கட் பண்ணா சொல்லவா? வேண்டாம் வேண்டாம். பட்டிக்காடோ பட்டணமா? ஆடாடா. எப்படி தலைவர் பாடுறது என்ன ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. அதாவது இதெல்லாம் ஃபாஸ்ட் இல்ல. இல்ல நம்ம அது அவரு மறக்க முடியாத படங்கள். மறக்கவே முடியாது. என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. அது ஒரு கேள்வியா வச்சிருந்த கட்டு. அப்படியா? அவ்வளவுதான். தெரிஞ்சு கேட்கணும். அவன் வந்து கண்டிப்பா கொடுத்துருவான் உங்களுக்கு. அவனே வாயால. ரொம்ப சந்தோஷம். நீங்களா கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். 5 கேள்வி 1 lakh. ஓகே. முதல் கேள்வி, இந்த படத்தின் இயக்குனர் யார்? பி. மாதவன். ரைட் ஆன்சர். 2வது கேள்வி, இந்த படத்துல கல்பனாவுடைய அப்பாவாக நடித்த நடிகர் யார்? வி.கே. ராமசாமி. ரைட் ஆன்சர். 3வது கேள்வி, இந்த படத்தின் இசை அமைப்பாளர் யார்? எம்.எஸ். விஸ்வநாதன். ரைட் ஆன்சர். படத்துல கல்பனாவாக நடித்த நடிகை யார்? அம்மா முதலட்சம்மா ஜெயலலிதாம்மா. ரைட் ஆன்சர். 5வது கேள்வி, அதையும் கேட்டுருங்க சார், விட்டுறாதீங்க சார். அதான் நீங்க பாடி கெடுத்து முடியாடா. இதெல்லாம் எல்லோமா தானே பாடினது. நல்ல பாட்டுன்னு சொன்னாரு. அது ஏங்க நீங்களே தான் வாங்கினீங்க. இந்த படத்துல அடி என்னடி ராக்கம்மா பாட்டு நீங்க பாடுனீங்க. ஆமா. சரணம், முதல் சரணம் எப்படி ஆரம்பிப்பாங்க? தெய்வான சக்கரத்தி அது 2வது சரணம். மாட்டினா டைம் அப். நான் பாடினது நீ. டைம் அப். 5-6 ரூபாய்க்கு 5-6 ரூபாய்க்கு அது ஃபர்ஸ்ட் எப்ப டைம்லாம் போட போறீங்க? என்ன 5-6 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு? ரொம்ப சந்தோஷம். ஐயா காப்பாத்தலையா, நல்லா தலையா போயிட்டு இருக்கு. நல்ல பதில்கள். 4 क्वेश्चनகளுக்கு கரெக்டான பதில் சொல்லி 80,000 வின் பண்ணிருக்கீங்க. ஓகே. கலெக்ஷன் காமாட்சி கெட் 20,000 from சுப்ராஜ். 20,000 எங்களுக்கு தந்த பிறகு சுப்ராஜ் அவர்கள் அக்கவுண்ட்ல 4,80,000. அல்வாவாஸ் அவர்கள் சுப்ராஜ் அவர்கள் ஈக்குவல். ஆமா. ஃபென்டாஸ்டிக். சரியா? பேரும் புகழ் இங்க வந்தாலும் அட்டகாசத்திலையும் ஈக்குவலா இருக்கீங்க. ஓகே. 2வது ரவுண்ட்லாவது ஏதாவது காசு நீங்க கொடுக்கணும். 2வது ரவுண்ட்ல உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும். ஐயா நீங்க தான் கொடுக்கணும். வாங்கத்துல வந்திருக்கிற கொடுக்க வரல. சரி, அடுத்த ரவுண்டு பேர் காசு மழை. 1 lakhக்கு விளையாட போறோம். அந்த ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி செகண்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. ரவுண்டு பேர் வந்து காசு மழை. 1 lakhக்கு விளையாட போறோம். தனித்தனியா இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள வரீங்க. அதுல வந்துட்டு 3 கலர் பேப்பர்ஸ் இருக்கு. எல்லோ பிடிச்சிங்கன்னா ஒவ்வொன்று 1000 ரூபாய். ரெட் கலர் பேப்பர் பிடிச்சிங்கன்னா ஒவ்வொன்று 500 ரூபாய். கிரீன் கலர் பிடிச்சிங்கன்னா ஒவ்வொன்று 100 ரூபாய். சார் ஒரு கலர் வைங்க சார். நான் எது
அந்த 1000 ரூபா உள்ள கலர் வாங்கி. அது மட்டும் வைக்கணுமா? ஆமா. ரொம்ப நல்ல மனசு, சந்தோஷம். ஏன் அதெல்லாம் பிறக்க நீங்க கையிலேயே கொடுத்துறீங்களா? ஓகே ஓகே. காசு மழையில ஃபர்ஸ்ட் வர போறாங்க சிவரஞ்சனி இன் கண்ணாடி கூண்டுக்குள்ள. காமாட்சி கெட் ஹர். தூது வருமா தூது வருமா காற்றில் வருமா கரைந்து விடுமா தூது வருமா கனவில் வருமா கலைந்து விடுமா நீ சொல்ல வந்ததை சொல்லிவிடுமா நீ சொல்ல வந்ததை சொல்லிவிடுமா அது சொன்னதும் அதோடி விடுமா சிவரஞ்சனி ரெடியா இருக்கீங்களா? ஓகே சார். உங்க டைம் 1 minute ஓகே. starts now. Ella le gusta la gasolina, Dame más gasolina, le encanta la gasolina. dame más gasolina, Ella le gusta la gasolina, dame más gasolina, le encanta la gasolina. dame más gasolina. Ella prende la Time up. சிவரஞ்சனி, வாவ், வாட் எ பெர்ஃபார்மன்ஸ். எல்லாம் ஒரு கடவுள்கிட்ட நிறைய கொடுத்துட்டேன். நன்றியோட பிடிச்சி எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தீங்க. பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணுங்க சார். என்ன பண்ணீங்க? கிளவரா 13 எல்லோ பேப்பர் பிடிச்சிருக்கீங்க 13,000. 16 ரெட் கலர் பேப்பர் 8,000. 29 கிரீன் பேப்பர்ஸ் 2,900. காசு மழையில நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 23,900. கலெக்ஷன் காமாட்சி கெட் 76,100 from சிவரஞ்சனி. 76,100 எங்களுக்கு தந்த பிறகு சிவரஞ்சனி அக்கௌண்ட்ல 3,83,900. Great. அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள உமா. உமா அவர்களே ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு 1 minute டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Ella le gusta la gasolina, Dame más gasolina, le encanta la gasolina. dame más gasolina, Ella le gusta la gasolina, dame más gasolina, le encanta la gasolina. dame más gasolina. Ella prende la turbina, no discrimina, no se pierde ni un país de marquesina. டைம் அப். அதெல்லாம் கையில பிடிக்கணும். ஆ, எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்காத. Fantastic. ரொம்ப நல்லா கேட்ச் பண்ணீங்க. அந்த ஒரு ஸ்டைல் இருந்தது. அதாவது காய்கறி விக்கிறவங்க கிட்ட வந்து வண்டியில வருவான் இல்லையா, அவனுக்கு தெரியாம 4 வெள்ளரிக்காய் எடுத்து அதுதான் சார் ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தது. அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. இப்ப நீங்க கார் வியாபாரமா? இல்ல இல்ல, அந்த கண்ணுல அந்த கான்பிடன்ஸ். ஆமா. நான் எடுத்தாலும் அவனுக்கு தெரியாது அந்த கான்பிடன்ஸ். ஆனா பேஸ்மெண்ட் வீக். எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? மாடி- என்ன சொல்லுமா? ஒண்ணும் பயமே இல்ல, இல்ல ஃபீலிங் சார், எப்படி பயம்லாம் இருந்துச்சு? ஒண்ணும் இல்லைங்க சார். சந்தோஷம் தான். சந்தோஷமா இருந்தது. கிளவரா என்ன பண்ணிட்டீங்க? 8 எல்லோ பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 8,000. 15 ரெட் பேப்பர் பிடிச்சிருக்கீங்க 7,500. 41 கிரீன் பிடிச்சிருக்கீங்க 4,100. காசு மழை ரவுண்ட்ல 1 lakhக்கு விளையாடி நீங்க வின் பண்ண கேஷ் 19,600. கலெக்ஷன் காமாட்சி கெட் 80,400 from உமா. இந்த அம்மா பேர் என்னமா? கலெக்ஷன் காமாட்சி. கலைச்சு காமாச்சு. உன்னை மீட் பண்ணவே முடியாதுமா. சூப்பர். உமா 80,400 எங்களுக்கு தந்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 3,89,600. வெரி குட். அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள அல்வா. பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காத
கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா ஐச வைக்கிறவன் ஜால்ரா தட்டுறவன் பாச்சா பழிக்காதே நானா சிக்கிறவன் தானா வாசனை ஸ்டைலா பிடிக்கணும், சைடு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. ரெடி? 1 minute டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Ella le gusta la gasolina, Dame más gasolina, le encanta la gasolina. dame más gasolina, Ella le gusta la gasolina, dame más gasolina, le encanta la gasolina. dame más டைம் அப். ஒண்ணுமே கிடைக்காது சார். நாலா ஐயோ. பார்க்கவும் இல்லைங்க, ஈ எடுத்துட்டே இருக்காரு அவரு. தெரிஞ்சிருந்தா வேட்டி கட்டிட்டு வந்திருக்கேன். வேட்டை போட்டு உள்ள ஒன்றும் பண்ண முடியுது. கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா ஃபென்டாஸ்டிக். அதாவது ஒரு புதுசா நீங்க வந்து அந்த அந்த பிடிச்ச ஸ்டைல் வந்து புதுசா இருந்தது. எப்படி? அதாவது கிராமத்து திருவிழாவுல கும்மி அடிச்சு இங்கங்க. அதுக்கப்புறம் தானாலே வந்து அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ரூம்ல விட்டா கொசு அடிச்சு நல்லா விராட்டி துட்டுற மாதிரி. அதாவது ஒண்ணு, இது இங்கதான் நல்லா பெரிய கொசு. வெயிலுக்கு நல்லா இருந்துச்சு தலைவா, உள்ள நல்லா காத்து. அப்படியா? மிஷின் எங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் கொடுக்குறீங்களா? ஒரு இல்ல, மாசம் இல்லாம எப்படி ரொம்ப அழகா இருந்தது. அதுல என்ன பண்ணிட்டீங்க, இந்த கிளாப்ஸ் அடிக்கிறது அதிகமா பிடிக்க முடியல. 6 எல்ல பிடிச்சிருக்கீங்க, 6000 ரூபாய். 9 ரெட் பேப்பர் பிடிச்சிருக்கீங்க, 4500. 23 கிரீன் பேப்பர் மட்டும் பிடிச்சிருக்கீங்க, 2300 ரூபாய். அவ்வளவு பிடிச்சாப்புல. இல்ல அடிச்சது கம்மி தானே. ஆமா, அதுல அடுத்தது கம்மி, பிடிச்சது அதிகம்டா. அதிகமா கிரீன் மார்க். சோ ஆக மொத்தத்துல காசு மழை ரவுண்ட்ல 1 லேக்குக்கு நீங்க விளையாடி ஜெயிச்ச காசு வந்து 12,800. கலெக்ஷன் காமாட்சி கலெக்ட் 87,200 from அல்வா. $87,200 அல்வா வாசு அவர்கள் எங்களுக்கு தந்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 3,92,800 ஸ்டில் பேலன்ஸ். கிரேட். அடுத்ததாக கண்ணாடி கொண்டுக்குள்ள சுப்புராஜ். அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ரசை அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. சுப்புராஜ் அவர்களுக்கு 1 minute டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Ella le gusta la gasolina, dame más gasolina, le encanta la gasolina. dame más gasolina, Ella le gusta la gasolina, dame más gasolina, le encanta la gasolina. dame más gasolina. Ella prende la turbina. டைம் அப், டைம் அப். சுப்புராஜ் அவர்களே, ஏன் இந்த அந்த அந்த வெறித்தனமான அது கண்ணாடி காப்பாத்துக்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான். அப்புறம் என்ன, சிட்டிக்கு கிராமத்துக்கு நடுவுல ஒரு கும்மாங்குத்து போட்டீங்க. இல்ல இல்ல, நான் ரவுண்டு வந்து போட்டு ஊர் மக்கள் இல்ல எல்லாம். ஜி, நான் வந்து கொசு அடிச்சேன். இங்க வந்து அந்த நெல்லுக்கு நடுவுல களை பிடுங்கினா பாத்தீங்களா? அதுதான், ஆமா ஆமா, இது ரவுண்டு கட்டுங்க. ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. ஆமா. கிளவரா என்ன பண்ணிட்டீங்க, இதுல வந்துட்டு 18 எல்லோ கவர் பண்ணிட்டீங்க, 18,000 ரூபாய். ரொம்ப கம்மியா இருக்கு. 43 ரெட் பேப்பர்ஸ் 21,500. 51 கிரீன் 5,100. காசு மழை ரவுண்ட்ல 1 லேக்குக்கு விளையாடி நீங்க சம்பாதிச்ச காசு வந்து 44,600. கலெக்ஷன் காமாட்சி கெட் 55,400 from சுப்புராஜ். $55,400 எங்களுக்கு தந்த பிறகு சுப்புராஜ் அவர்கள் அக்கவுண்ட்ல 4,24,600. Okay. Great. எப்படி உங்களுக்கு ஃபீல்? ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா ஆமாடா, தூக்குனா நல்லா தான் இருக்கும். ஆமா. பாத்தீங்களா தந்தடி சாக்குல? அடுத்த ரவுண்ட் இதை விட நல்லா இருக்கும். ஆமா. மணி மணி மணி. காசுக்கு டைமுக்கு தான் வேல்யூ அங்க. ஓகே. டைமுக்குள்ள நீங்க வந்து ஸ்கிரீன்ல வந்து 20,000 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும், குறைஞ்சுனே போகும் 20,000 இருந்து.
அப்போதான் கேள்வி ஆரம்பிப்பேன். நீங்க யோசனை பண்ணி பிரெயினை யூஸ் பண்ணி டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்கன்னா முழு காசும் உங்களுக்கு வந்துடும். என்ன அங்க டிஸ்பிளேல வருதோ அந்த காசு. இல்ல சைபருக்கு போச்சுன்னா அது சந்தோஷமா ஏத்துக்கணும். ஓகே சிவரஞ்சனி, 5 கேள்வி 1 lakh விளையாட போறோம். ரெடியா? முதல் கேள்வி, ஞானபீடம் விருது எந்த துறைக்கு கொடுக்கப்படுகிறது? ஞானபீட் அவார்டு வந்து எந்த துறைக்கு கொடுக்கப்படுகிறது? ஞானபீட் விருது எந்த துறைக்கு? அதாவது எழுத்துத்துறை. 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 ரைட் ஆன்சர். 4400 ரூபாய், 4400. நல்லா சொன்னீங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. சிவரஞ்சன் அவர்களே, 2வது கேள்வி, போதி தர்மன் பிறந்த ஊர் பெயர் என்ன? காஞ்சிபுரம் சார். காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். ரைட் ஆன்சர். 15,600. 3வது கேள்வி, சிவரஞ்சன் அவர்களே, மரண தண்டனை ரத்து செய்யும் அதிகாரம் உள்ளவர் யார்? எந்த பதவியில இருந்தா மரண தண்டனை ரத்து செய்ய முடியும்? அந்த பதவிக்கு மட்டும்தான் இருக்கு அதிகாரம். ஜனாதிபதி சார். ஜனாதிபதி. ரைட் ஆன்சர். 7,900. அதிக விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கிரேட். 4வது கேள்வி, சிவரஞ்சனி, சொல்லுங்க சார். நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மகான் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தேதி எந்த தேதி? அக்டோபர் 2 சார். அக்டோபர் 2. அக்டோபர் 2. ரைட் ஆன்சர். 13,900. கிரேட். 5வது கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வர் யார்? ஜானகி ராமச்சந்திரன். ஜானகி எம்ஜிஆர் அவர்கள். ரைட் ஆன்சர். 18,600. சிவரஞ்சனி அவர்கள், அற்புதமான பதில்கள், ரொம்ப கஷ்டமான கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்க கரெக்டா பதில் சொல்லி நீங்க மணி ரவுண்ட்ல வின் பண்ண கேஷ் வந்து 60,400. கலெக்ஷன் காமாட்சி கலெக்ட் 39,600 from சிவரஞ்சனி. 39,600 எங்களுக்கு தந்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 3,44,300. குட். அடுத்த 5 கேள்விகள் 1 lakh வெல்லலாம். உமா அவர்களே, ரெடியா இருக்கீங்களா? ரெடி இருக்கா சார். முதல் கேள்வி, இந்தியா ராணுவம் உலகில் எத்தனையாவது இடத்தை கொண்டுள்ளது? இந்தியா ராணுவம் உலகில எத்தனையாவது இடத்தை கொண்டுள்ளது? 2வது இடத்துல இருக்கு. 2வது இடம். செகண்ட் பிளேஸ். குட். 11,100 வின் பண்ணிருக்கீங்க. குட். ஃபர்ஸ்ட் கேள்வியிலே 3. ஆமா 3 1. ஓகே. 2வது கேள்வி, தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள் எத்தனை? போகுது, வேமா சொல்லு. 3வது. 3. இன்னும் கொஞ்சம் மேல வாங்க. 7 6 இன்னும் கொஞ்சம் மேல வாங்க. 3 கிடையாது. 3 2. இன்னும் கொஞ்சம் மேல வாங்கண்ணே. 2 10. ரைட் ஆன்சர். வந்துருச்சு. நம்பர் 10 12. ஐயா இது மாதிரி இதுங்கய்யா, இந்த மாதிரி சீரை வரும்போதே கேளுங்க. இல்ல ஒண்ணு வைக்க முடியாதாங்க. போச்சே. இல்ல கரெக்டா சொன்னீங்க. அது உங்க அறிவுக்கு இல்ல போச்சே நடத்திக்கிட்டா. 3வது கேள்வி, வெள்ளை மாளிகை எங்குள்ளது? வெள்ளை மாளிகை, அதாவது ஒயிட் ஹவுஸ், எந்த கண்ட்ரில இருக்கு? அமெரிக்கா. அமெரிக்கா. ரைட் ஆன்சர். 12,800. ஸோ 4வது கேள்வி, புலிகொடி எந்த மன்னர்களுக்கு சேர்ந்தது? புலிகொடி எந்த மன்னர்களுக்கு சேர்ந்தது? சோழ மன்னர். சோழர்கள். ரைட் ஆன்சர். 12,500. 5வது கேள்வி, உலகிலேயே அதிக எடையுள்ள உயிரினம் எது? அதிகமான வெயிட் உயிரினம். உமாதான் சார் எடையுள்ள. உங்க சொந்தக்காரங்க பேரை சொல்லிடாதம்மா. பாவம் சொல்லுங்க. காசு சொல்லுமா வேமா. ஓடிக்கிட்டு இருக்கு பாரு. ஹெவி வெயிட் உள்ள, அது வந்து நான் க்ளூ கொடுக்கவா? ஆமா. அங்க 4 சீல தான் இருக்கும். கடல்ல தான் போயிடுச்சு. திமிங்கலங்க. நிலத்திமிங்கலம். கடல்ல நல்லா சொல்றாருல்ல, திமிங்கலம். சீஎன் கூட நான் ஆமா க்ளூ கொடுத்தேன். அப்ப அது கடல்ல வஞ்சிரங்க நிலத்திமிங்கலம் தான் heavy weight. So, ரொம்ப பிரில்லியண்டா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி உமா அவர்கள் இந்த ரவுண்ட்ல 1 lakhக்கு விளையாடி வின் பண்ண கேஷ் வந்து 36,400. Collect Kamaxi, get 63,600 from Uma.
உமா அவர்கள் எங்களுக்கு 63,600 தந்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 3,26,000 பேலன்ஸ். குட். அல்வாவா சொன்னேன், ரெடியா இருக்கீங்க இல்லையா? Ready. 5 கேள்வி. டாட்டான்னு பதில் சொல்லுங்க. ஸ்கிரீனை பாருங்க. கவுண்ட் டவுன் இறங்கிட்டே இருக்கும் காசு. முதல் கேள்வி, தமிழ்நாட்டுல பெண்கள் முக அழகுக்கு பயன்படுத்துவது எது? சின்ன வயசுல இந்த மஞ்சள் பூச்சி விடுவாங்க, மூஞ்சல் மஞ்சள் பூச்சி விடுவாங்க. மஞ்சள். ரைட் ஆன்சர். இவன் ஏன் சொல்லாதயா, சீக்கிரம் சொல்லாதான் நம்பர் வரும். ஆமா, 13,900. ஏன் சார் அது கூட கிடைக்கல? இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டுல இருக்கிற திருப்பூர் எதற்கு புகழ் பெற்றது? ட்ரெஸ். ரைட் ஆன்சர். துணிகள். 18,400 வின் பண்ணிருக்கீங்க. மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டின் முன்னாள் பெயர் என்ன? தமிழ்நாடு. சென்னான்னு ஒருத்தர், சென்னப்பட்டினம், சென்னை மாகாணம். சென்னை மாகாணம். ரைட் ஆன்சர். கரெக்டான ஆன்சர் சொல்லி 10,100 வின் பண்ணிருக்கீங்க. நான்காவது கேள்வி சார், நரேன் கார்த்திகேயன் அவர்கள் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்? தமிழ்நாட்டு வீரராச்சே. கார். கார் ரேஸ். ரேஸ் சொல்லணும் நீங்க. ஆமா. ஓகே, கரெக்டான பதில் 18,100. ஐந்தாவது கேள்வி, மனிதன் முகத்துல எத்தனை எலும்புகள் உள்ளன? மூஞ்ச கட்டுறா, எலும்பே தெரியலையேங்க. இது ரொம்ப எத்தனை எலும்பு இருக்கு ஃபேஸ்ல? மொத்தமா சொல்லுவேன். சேராது. சீரோ. நல்ல நீங்க ஒரு நம்பர் சொல்லுங்க, நான் சொல்றேன். ஒரு 12, கொஞ்சம் மேல வாங்க. ஒரு 16, 20, 25, 30, 40. கம்மி வா. கம்மி வா. இத வந்துருச்சுல. 14, 14. அல்வா வாசு அவர்கள் ஜெனரல் நாலேஜ் உங்களுக்கு அதிகம் அப்படின்னு நீங்க காட்டிட்டீங்க இந்த ரவுண்ட்ல. நீங்க இந்த ரவுண்ட்ல வின் பண்ண கேஷ் வந்து 60,500. Collection Kamaxi get 39,500 from Alva Vasu. Fantastic. நீங்க வந்து எங்களுக்கு 39,500 தந்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 3,53,300 பேலன்ஸ். அடுத்ததாக சுப்பராஜ் அவர்கள் 5 கேள்வி 1 lakh வெல்லலாம். ரெடியா? ரெடி ரெடி. முதல் கேள்வி, ராஜராஜ சோழன் அவர்களுடைய மகன் பெயர் என்ன? ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன். ரைட் ஆன்சர். 18,200. சோழர் காலத்துல வாழ்ந்திருக்காங்க. அப்ப பிறந்தோம்ல. ஊர் நம்ம ஊர், அது அந்த ஊர் தானே. ஏதோ கனெக்ஷன் இருக்கு. கலெக்ஷன் இருக்கு. இரண்டாவது கேள்வி, யுனெஸ்கோ தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? என்னது? யுனெஸ்கோ தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? அதாவது யுனெஸ்கோ ஹெட் ஆபீஸ். கும்மனாம்பட்டிடா. உங்களுக்கு தரவா? அந்த சொல்லுங்க. யூரோப்ல இருக்கு. யூரோப்பே எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப யூரோப்ல இருக்கு. அது போயிருச்சு. பாரிஸ். பாரிஸ் போயிருச்சு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சைபர் வந்து சைபர். அது சொன்ன ஐயா, நீங்க வந்து அதுக்கு திரும்பல. யுனெஸ்கோ ஹெட் ஆபீஸ் வந்து பாரிஸ்ல இருக்கு. ஓகே ஓகே. மூன்றாவது கேள்வி, உலகிலேயே அதிக அளவு சணல் உற்பத்தி செய்யும் நாடு எது? மகாராஷ்டிரா. நல்ல யோசிங்க. இந்தியா, மகாராஷ்டிரா. இல்ல அது கொஞ்சம், அது மத்திய பார்டர்ல பிரதேசம். மத்திய பிரதேசம் இல்ல, கொஞ்சம் பார்டர்ல இருக்கு. பங்களாதேஷ். 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 ரைட் ஆன்சர். 4,100. நான்காவது கேள்வி, ரெடியா இருக்கீங்களா? மலைக்கோட்டை பிள்ளையார் கோவில் எங்கு உள்ளது தமிழ்நாட்டில்? திருச்சியில் இருக்கிறது. திருச்சி. பண்ணுங்க. ஆஃப் பண்ணவா? யார் ஆஃப் பண்றது? அங்க ஓடிட போதில்ல. 19,700. ஆமா, 300 கூட கொடுக்கல. ஐந்தாவது கேள்வி, காவேரி ரிவர் எங்கு உற்பத்தி ஆகிறது? கர்நாடகா. இல்ல அங்க ஓடும்போது நாம. ஆமா, அது என்ன சார், அங்கதான் ஓடுது. காவேரி சொல்லி இருக்கிறேன் மறுபடியும். கர்நாடகத்துல ஸ்டக் ஆயிடுச்சு. 19,500. ஓகே, ஃபென்டாஸ்டிக். சுப்ராஜ் அவர்கள் டாட்டான்னு பதில் சொல்லி ஆமா, நீங்க மணி ரவுண்ட்ல வின் பண்ண கேஷ் வந்து 61,500. அவ்வளவுதான். கலெக்ஷன் காமாட்சி get 38,500 from Subraj. $38,500 எங்களுக்கு தந்த பிறகு சுப்ராஜ் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 3,86,100. அடுத்த ரவுண்டு வந்து உள்ளே வெளியே. ஓகே, 2 லட்சத்துக்கு விளையாட போறோம். சீட்டா
இல்லைங்க, உள்ளே வெளியே அது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 144 மார்க். ஸோ இந்த ரவுண்டு பேர் வந்து உள்ளே வெளியே. 2 லட்சத்துக்கு விளையாட போகிறோம். தனித்தனியா நாங்க வந்து 50,000க்கு மேலாகவே காசு கொடுப்போம் கையில. டைம் வந்து 15 செகண்ட். 15 செகண்ட்ஸ்ல நீங்க அதுல இருந்து 50,000 கவுண்ட் பண்ணணும். நீங்க கவுண்ட் பண்றச்சே கடோத்கஜர் வருவார் பின்னாடி. எப்படி 1 2 எண்ணணுமா இப்படி வரணுமா? இல்ல இல்ல, அது இப்படி எல்லாம் எண்ண முடியாது. நீங்க ஒன்னொன்னு தான் எண்ணணும். சரி, ஓகே. கரெக்டா எண்ணி கையில கொடுத்தா 2 லட்சம் கொடுப்பாரு. டைம் ஆச்சுன்னா தள்ளி விட்டுருவாரு. ஸோ என்ஜாய் பண்ணலாம். யாரு இங்க வந்து தள்ளி விடுறது? இந்த வருவார், ஒரு வருவார் பார்ட்டி. அவர் 200 கிலோ தான் இருப்பாரு. அப்படியா? ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. ஆ. வருவார் பாருங்க. தள்ளி விட்டா பரவாயில்ல, மேல விழுந்துற போறாரு. ஓகே, ஆரம்பிங்க. முதல்ல விளையாட வருவது வந்து சிவரஞ்சனி அவர்கள். வாங்க, இங்க வாங்க. Kamakshi, give more than 50,000 cash. Open the door. சார், இது என்ன நம்மளா இருக்காரு? பங்காளி, இந்த விளையாட்டுக்கு நாங்க வரல, கிளம்பிடாடே. விழுந்தாலும் காசு ஜாகிரதையா கையில வச்சு. என்ன ஒரு யம தர்மம் மாதிரி வந்து. சூப்பர். அதான் ஓகே, தட்டு. காசு காமாட்சி கையில கொடுத்துட்டு அங்க போங்க. Fantastic, சிவரஞ்சனி. What a performance. சார், நல்லா விழுந்தாங்க. 200 கிலோ தள்ளல சார். அது எந்த 1500 கிலோக்கு மேல இருக்கும் சார் அந்த யானை. அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை நீங்க அடையணுன்றதுக்காக தான் அவர் வராரு. அப்பா. சிவரஞ்சனி, எப்படி இருந்தது தள்ளும் போது? சார் நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். ஒரே விரல்ல மட்டும்தான் தொட்டார் அவரு. பாருங்க, விரல தொட்டாக்க இந்த ரேஞ்ச், நான் தள்ளி விட்டாக்க என்ன ரேஞ்ச்? அது திரும்பி பார்த்துட்டா செத்து போயிருக்கும்யா. ஆனா நல்ல பியூட்டிஃபுல்லா விழுந்தீங்க. அந்த விழுந்ததுக்காகவே கலெக்ஷன் காமாட்சி டேக் 2 lakhs from சிவரஞ்சனி. 2 லட்சம் எங்களுக்கு தந்த பிறகு சிவரஞ்சனி அக்கவுண்ட்ல 1,44,300 பேலன்ஸ். குட். அடுத்ததாக வந்து உள்ளே வெளியே விளையாட வர்றாங்க உமா. காமாட்சி give cash more than 50,000. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. சிரிச்ச முகத்தோட என்ஜாய் பண்ணுங்க. ஆகா. அப்படி திரும்புங்க. ஓபன் த டோர். உமா, ஏமா ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நீங்க எனக்கு தெரிஞ்சு 40,000 தாண்டின பிறகு கடோத்கஜர் வந்தார். ஆமாங்க சார். காசோட கீழே விழுந்தது பெரிய டாப் சார். இல்ல இல்ல, அந்த போட்ட காசு எடுத்து கொடுத்தாங்க இல்லையா? எடுத்து பாத்தியா? அதுக்காகவே கலெக்ஷன் காமாட்சி டேக் 2 lakhs from உமா. சார் ரொம்ப நல்ல டெவலப் சார். ரொம்ப நல்லா சொல்றீங்களேன்னு பார்த்தேன் சார். எனக்கு விட்டுருவீங்கன்னு பார்த்தேன். என்ன என்ன சொன்னாலும் அந்த 2 லட்சம் போயிடும். எங்களுக்கு 2 lakhs தந்த பிறகு உமா அவர்கள் அக்கவுண்ட்ல 1,26,000. வெரி குட். அடுத்ததாக உள்ளே வெளியே விளையாட வரும் அல்வா வாசு அவர்களே, வாங்க ப்ளீஸ். அல்வா காமாச்சு, எப்பயும் அட்வான்ஸ் ஒரு 2 லட்சம் எடுத்து வச்சுக்கோமா. ஜெயிச்சா கூட இல்லாட்டா நீ வச்சுக்க. ஆமா, அதுதான் எடுத்துக்குமே. So Kamakshi, give more than 50,000 cash. Open the door.
எட்ரஸ்ல வந்து தள்ளி விட்டாருயா. பணத்தை மட்டும் விட்டு அப்படி வாங்க அங்க வாங்க ஒரு ரூபா அங்க எடுத்து அங்க ஒரு ரூபா இருக்கு. காசு காமாட்சி கையில கொடுங்க. இந்தாம்மா, அதுல ஒரு 2 வச்சு எடுத்துட்டு போ. ஏற இவரு ஒழுங்கா விழுகல சார். ஆ இவர் வந்து என்னமோ சின்ன குழந்தை மாதிரி தொப்புன்னு விழுகுது. ஏய், அதுல உனக்கு என்ன சந்தோஷம்? நீச்சல் தெரியாதுல, ஆமா. கிணத்துல எப்படி விழுகும் அப்பா அப்படி மாதிரி ஆ விழுந்தது சரியில்லை. இல்ல இப்போ நீ கரெக்டா விழு பாப்போம். இல்ல அல்வா வாசு அவர்கள் அவரோட ஸ்டைல்ல தான் விழுந்தாரு. அவர் செய்யல. ஆமா அவர் என்ன செய்யல சார் விழுந்தாரு? இதுதான். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டான்ஸுக்காகவே, அதாவது அந்த டான்ஸுக்காகவே கலெக்ஷன் காமாட்சி டேக் 2 lakhs from அல்வா வாசு. தள்ளிட்டு போங்க. என்னது 2 லட்சம் தந்த பிறகு அல்வா வாசு அவர்களுடைய அக்கவுண்ட்ல 1,53,300 பேலன்ஸ். இன்னுமா இருக்கு? ஆமா. சுப்பராஜ் அவர்கள் ப்ளீஸ் கம். நம்ம ஆளு என் தான தலைவன் தன்மான தலைவன் நீங்க இல்ல அந்த பாசத்துல தான் காமாட்சி give more than 50,000 cash. ரெடியா? ஓகே ரெடி. அந்த பக்கம் திரும்புங்க. இந்த பக்கம் ஓகே. Open the door. ஐயோ நான் இல்ல இல்ல தள்ளாதயா ஐயா 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 அப்பா நான் இல்லையா? உடைய தள்ளி விட தாண்டா வந்தாரு. நான் இல்ல. என்னையா அப்படி ஒரு உருவத்தை இப்ப தெரியுதா நாங்க எப்படி விழுந்தோம்னு? இதுலயும் ஒரு சந்தோஷம். எதுல இது விழுந்ததுல ஒரு சந்தோஷம் எப்படின்னா, இப்போ நீங்க விழுந்ததுக்காகவே 2 லட்சம் நாங்க எடுக்கிறோம். 2 லட்சம் எடுத்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 1,86,100 பேலன்ஸ். நான் தான் லீடிங். ஓகே அட்டகாசமா விளையாடி இன்னைக்கு டாப்பரா நிக்கிற சுப்பராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல எல்லோரும் வாங்க. ஓகே Please ஓகே come. ஓகே 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 வாங்க 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 வாங்கம்மா. காமாட்சி give வாங்க. 1,86,100. வா Fantastic. இந்த சந்தோஷத்திலேயே ஆமா ஒரு நடனம் நீங்க ஆடணும், நான் பார்க்கணும். Start the music. நீங்களும் ஆடணும். Yes. ஓகே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம் 144 மார்க் கைலிகள் வழங்கும் அட்டகாசம்